பங்குனி உத்திரம். இந்த நாள் வட தமிழகத்தில எப்படி கொண்டாடப்படும்னு எனக்கு தெரியல. ஆனா தென் தமிழகத்தில ரொம்பவே ஒரு முக்கியமான திருவிழாவா கொண்டாடப்படக்கூடிய நாள். எல்லாரும் அவங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு நாள். தமிழகத்தில அவங்க எங்க இருந்தாலும் சரி, சென்னை, கோயம்புத்தூர்னு இந்த ஒரு நாள்ல இந்த தென் மாவட்டங்களான அவங்களோட சொந்த ஊர் திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த இருக்க ஊருக்கு வந்து அவங்களோட குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பா போய் சாமிய பார்த்து வழிபடுவாங்க. இந்த நாளில் குலதெய்வ கோயிலுக்கு போனால் இந்த வருஷம் ஃபுல்லாக என்ன நல்லது நடந்தாலும் சரி, நம்ம அன்றைக்கி குலதெய்வ கோயிலுக்கு போனோம், அதனால இன்றைக்கி நான் பாரு நம்ம இந்த வருஷம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு இங்கே எல்லாரும் குலதெய்வ வழிபாடுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நாங்களும் எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போனோம். பொதுவாகவே 2 குலதெய்வ கோயிலுக்கு போவோம். இன்னொன்று ஜங்ஷனில் இருக்கக்கூடியது எங்கள் திருநெல்வேலியில் மேகலிங்க சாஸ்தா கோயில், அதுக்கும் போனோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய திருநெல்வேலி மேகலிங்க சாஸ்தா கோயில். அண்ட் இங்கேயும் பாருங்கள், எல்லாருக்குமே இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் அன்னதானம்லாம் போட்டு வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அங்கேருந்து அப்படியே கிளம்பி எப்போவுமே நாங்கள் போகக்கூடிய எங்களோட அம்மாவோட குலதெய்வ கோயிலான ஓட்டப்பிடாரம் கோயிலுக்கும் போவோம். ஸோ இந்த ஓட்டப்பிடாரம் கோயில் எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச கோயிலாக இருக்கும். ஏன்னா சுற்றி வயக்காடோடு இருந்து இந்த ஓட்டப்பிடாரத்தில் இப்போ நம்ம இருக்கக்கூடியது உலகம்மன் கோயில். பொதுவாக குலதெய்வ வழிபாடுனா என்ன, சாஸ்தா கோயில்களாக இருக்கும். எப்படி ஒரு அம்மன் கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊரில் குலதெய்வம் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் தாத்தாக்கு ஒரு ஜோசியர் சொன்னதாகவும், அந்த குலதெய்வம் எந்த குலதெய்வம்னு தெரியாதனால இந்த ஓட்டப்பிடாரத்தில் இருக்கக்கூடிய பெரிய கோயிலான இந்த உலகம்மன் கோயிலுக்கு வருஷம் வரது வழக்கம். ஆனால் மிந்தி தாத்தாலாம் இருக்கும்போது ஒரு ஃபேமிலியாக எல்லோரும் வரது வேறு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம அப்படியே தனியாக யார் யார் திருநெல்வேலியில் இருக்கோமோ அவங்க மட்டும் அப்படியே போயிட்டு சாமியை பார்த்துட்டு வரோம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது ஓட்டப்பிடாரம் உலகம்மன் கோயில் தான். இன்றைக்கி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை விடுற அளவுக்கு இந்த நாள் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான நாள். நீங்கள்லாம் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டீங்களா? கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்றைக்கி ஓடக்கூடிய அரசு பேருந்துலாம் பார்த்தீங்கன்னா எல்லா சாஸ்தா கோயிலையும் நிற்கும் அப்படின்னு போர்டு வச்சுருந்தாங்க. எல்லா மாதத்துலையும் வரக்கூடிய பௌர்ணமி நாளை சிறப்பாக கொண்டாடுவாங்க. அது மாதிரி தான் இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாள், அதுவும் பங்குனி உத்திர நாள் அன்றைக்கி நிறைய கோயில்களில் இந்த மாதிரி தேர் திருவிழா இது எல்லாமே நடக்கிறது வழக்கம். அண்ட் நீங்கள் உங்களோட கோயிலுக்கு போயிட்டீங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நம்ம தென் மாவட்டங்களில் கொண்டாடப்படக்கூடிய இந்த பங்குனி உத்திர திருவிழாவை நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு நினைச்சேன். அதை தான் இந்த வீடியோவாக பதிவு பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்துன்னா யூடியூப்பில் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாவில் பார்த்தா ஃபாலோ பண்ணிடுங்க. டாடா.